ஹாய் ஹலோ வெல்கம் டு பொதுகலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு புக்கை பத்தி பார்க்க போறோம். அது என்ன புக் அப்படின்னா த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட். இந்த புக் வந்து ஒரு கேம் சேஞ்சர் புக் அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா என் லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் வந்து இந்த புக் கொண்டு வந்திருக்கு. ஸோ உங்க லைஃப்ல நீங்க சேஞ்சஸை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதோட இந்த சேனலை இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட சேர்ந்து பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் ஒரு தட்டு தட்டிடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாமா? இந்த புக்கில் வந்து கான்ஷியஸ் மைண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட்னா என்ன அப்படிங்கிறதையும் அதோட மேஜிக்கல் பவர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் அதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் ஆத்தர் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கான்ஷியஸ் மைண்ட்னா என்ன, சப்கான்ஷியஸ் மைண்ட்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்குங்க. அந்த கம்பெனியில் வந்து நிறைய பேர் உள்ளே போகிறோம். அதில் வந்து எல்லாத்தையும் வாட்ச்மேன் அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் ஒரு எம்ப்ளாயி ஐடி இருக்கணும், ஐடி கார்ட்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செக் பண்ணி லாஜிக்கலாக எல்லா விஷயத்தையும் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து வாட்ச்மேன் வந்து நம்மளை உள்ள விடுவார். இதே போல தாங்க நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம பார்க்குற விஷயங்கள் கேட்குற விஷயங்கள் அதை எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லி எண்ணி அதை வந்து உள்ள விட்டுறாது. ஏன்னா அது லாஜிக்கலாக நிறைய விஷயங்களை செக் பண்ணும். அந்த விஷயத்தெல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அது உள்ள விடும். இதுவே அடுத்ததான் நம்ம ஹீரோஸை சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வர விஷயத்தை எல்லாத்தையும் உள்ள வச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கிறதா அவரோட வேலை. கான்ஷியஸ் மைண்ட் சரின்னு சொல்லிட்டு உள்ள அனுப்பிச்சிருச்சு அப்படின்னா அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சப்கான்ஷியஸ் மைண்ட் அதுக்கு கேள்வி கேட்க தெரியாது, இது கரெக்டா தப்பா அப்படின்னும் கேட்க தெரியாது, எந்த ஒரு ஆர்குமெண்ட்டுமே பண்ணாதுங்க, அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டோட வேலை. ஓகே, சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு மினி ரெக்கார்டர் மாதிரி உங்களுக்குள்ளேயே நீங்க ஒரு ரெக்கார்டர் வச்சுட்டு இருக்க மாதிரி தாங்க. அடுத்ததான் வந்து அதோட பவரை பத்தி நம்ம பார்த்துடலாமா? சப்கான்ஷியஸோட மைண்டோட பவர் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன நினச்சாலும் அதை நடத்தி கொடுக்குறோட வேலை வந்து சப்கான்ஷியஸ் மைண்டோட வேலை. இப்போ வந்து நாளைக்கு வந்து நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டிங்க அப்படின்னா அதை வந்து நடத்தி வைக்கிறதுக்கு என்னென்ன வேலை பார்க்கணுமோ அதை எல்லாமே பார்க்கும். இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் வேறு என்ன விஷயம் நினச்சிங்க அப்படின்னாலும் அது நடத்தி கொடுக்கறதாங்க நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டோட வேலை. தெரிஞ்சோ தெரியாமலையோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு விஷயத்த வந்து நினச்சிட்டே இருக்க ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கும். அது வந்து உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டோட வேலை தாங்க. இதே போல தான் என் லைஃப்லையும் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதில் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, காலேஜ் நான் ஜாயின் பண்ண புதுசில் வந்து எல்லாருக்கும் ஒரு பதட்டமான சுச்சுவேஷன் இருக்கும் இல்லைங்க. அதே மாதிரி தான் எனக்கும் வந்து எப்படியாவது ஃபைனல் இயரில் ஏதாவது ஒரு கம்பெனியில் உள்ளே போய் நுழைஞ்சிடணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு பதட்டமாக தான் இருந்துச்சு. செகண்ட் இயரில் தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு எங்கள் காலேஜோட ஒரு பல்க் ரெக்ரூட்மெண்ட் கம்பெனி வந்து இன்ஃபோசிஸ்னு. அதுக்கப்புறம் வந்து இன்ஃபோசிஸில் நான் செலக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் வந்து நினச்சிட்டே இருப்போம் இன்ஃபோசிஸில் செலக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு. அதே போலயே ஃபைனல் இயரில் நாங்கள் இன்ஃபோசிஸில் செலக்ட் ஆகிட்டோம். ஸோ எங்கள் எல்லாருக்கும் அப்போ வந்து ஒரு பெரிய என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 3 வருஷமாக நினச்சிட்டு இருந்தோம் அதே கம்பெனியில் நம்ம ப்ளேஸ் ஆகிட்டோமா, பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய திருப்தி இருந்துச்சுன்னே சொல்லலாங்க. ஆனால் இவ்வளோ நாளாக வந்து இது சப்கான்ஷியஸ் மைண்டாக செஞ்சிச்சு அப்படிங்கிறது இவ்வளோ நாளாக தெரியல. இந்த புக்கை படித்ததுக்கு அப்புறம் தான் ஒரு சில விஷயங்கள் வந்து இதனால தான் நமக்கு சப்கான்ஷியஸ் மைண்ட்னால தான் வந்து நமக்கு இந்த விஷயம்லாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் தோண ஆரம்பிச்சிச்சு. இதே போல தான் உங்கள் லைஃப்லையும் கண்டிப்பாக நடந்திருக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். பாசிட்டிவாக மட்டும்தான் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. நீங்கள் நெகட்டிவாக யோசிச்சிங்கன்னா நெகட்டிவாக எந்த அளவுக்கு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நெகட்டிவாக தான் நடக்கும். கர்மா பூமராங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கர்மா பூமராங் அப்படிங்கிறது, கர்மானா என்ன? நம்ம ஒருத்தவங்களுக்கு செஞ்ச விஷயம் வந்து நமக்கு மறுபடியும் திருப்பி வர்றது. ஆக்சுவலி வந்து நம்ம இன்னொருத்தவங்களுக்கு நடக்கணும்னு நினச்சிருப்போம். நினச்சது நம்ம சப்கான்ஷியஸ் பாஸ் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அது நம்ம பாஸ் தான் செய்யணும்னு நினைக்கிறாருன்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம பாஸ் இதை செய்யணும்னு நினைச்சாருல்ல, அதை நம்ம செஞ்சு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நடத்தி கொடுத்துருச்சு. நீங்கள் நினச்சிங்க, சப்கான்ஷியஸ் மைண்ட் செஞ்சிச்சு. ஸோ நினைக்கக்குள்ள கூட கவனமாக யோசிங்க. ஏன்னா வந்து நெகட்டிவாக யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே இது வந்துடும். ஸோ எல்லாமே பாசிட்டிவாக மட்டுமே யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக மட்டும்தாங்க நடக்கும். நீங்கள் ஃபுல்லாகவே ஒரு பாசிட்டிவான பர்சனாக மாறிடுவீங்க. இது ஓகே, இதெல்லாம் வந்து பவருங்க. இதை வந்து நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து எப்படிங்க எங்கள் லைஃப்பில் நாங்கள் யூஸ் பண்ணுறது அப்படின்றது கேட்குறீங்களா? உங்களுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 2 வழி யூஸ் பண்ணலாங்க. ஒன்று வந்து செல்ஃப் டாக். நீங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே பேசணும். உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா என்ன நடக்கணும்னு அதை வந்து நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை நடக்கிறதுக்கு என்னென்ன வேலை பார்க்கணுமோ அதை எல்லாமே பார்க்குங்க.
இதே வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா விஷுவலைஸ் பண்ணணும். நீங்க வந்து ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அது வந்து நடந்த மாரி நெனச்சு ஒரு இமேஜா மாத்தி, அது நடந்த மாரியே அப்படியே ஒரு கனவு மாரி கண்டு இது பண்ணீங்கன்னா, உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் புரிஞ்சுட்டு, அத அப்படியே நடத்தி வச்சுருங்க. இதெல்லாம் வந்து ஒரு அமைதியான ஒரு இடத்துல, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாத ஒரு இடத்துல, நைட்டு தூங்க போற சமயத்துல, ஏன்னா அந்த சமயத்துல தான் வந்து உங்களோட கான்ஷியஸ் மைண்ட் வந்து தூங்கிட்டு இருக்கும். கான்ஷியஸ் மைண்ட் தூங்க போற சமயத்துல நீங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ட பேசுனீங்க அப்படின்னா, அத அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். அக்செப்ட் பண்ணிட்டு அத அப்படியே நடக்கிறதுக்கு என்னென்ன வேலை பார்க்கணுமோ, அத எல்லாமே வந்து நம்ம ஹீரோஸா இருந்து பார்த்துருவாருங்க. ஸோ நீங்க பயப்படவே தேவையில்ல. இதுக்கும் மேல அந்த புக்ல வந்து இன்னொன்னு சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ, அதெல்லாம் வந்து யோசிச்சுட்டு எனக்கு இவ்ளோ ப்ராப்ளம் இருக்கு. இதுக்கு நீ தான் வந்து ஆன்சர் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நைட்டு தூங்குனீங்கன்னா, காலையில உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருமாங்க அதுக்கு. ஸோ இவ்ளோ பெரிய ஒரு மேஜிக்கான ஒரு மனுஷன வந்து நமக்குள்ளேயே நம்ம வச்சுட்டு இருந்திருக்கோம். இவ்ளோ நாளா யூஸ் பண்ணாம. ஸோ அவர வந்து நல்லா யூஸ் பண்ண கத்துக்கோங்க. உங்க லைஃப்ல வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் நடக்குங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யார் யார் இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.